அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 968 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 8 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 94 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 68 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 60 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 30 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 65 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 75 உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 962 ரூபாய் வழங்கியிருந்தாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா ஒருவேளை நீங்கள் எல்லாமே சரியாக கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பல விரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே நல்ல ரேட் வழங்குவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே போல் சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த சுலைமானி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 750 ஃபீல்ஸ் மட்டும்தான் கட்டணம் அறவிடுறாங்க. அதே மாதிரி ரேட்டும் ஒரு பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் நல்ல ரேட் இருக்குது. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இன்றைக்கு 4:30 மணிக்கு பிறகு தான் ஆரம்பிப்பாங்க. 9 மணி வரைக்கும் நைட்டு இருப்பாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 21 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 191 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 592 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 361 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 தினாரால கம்மியாகி இருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருந்த விலையில். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள். இதோ அடுத்த டீமும் களம் இறங்கிட்டாங்க. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிலீப்பில் உள்ளவங்க தயாராக இருங்க. கதவுகளை உடைத்து உள்ளே வரலாம். ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எகென்ஸ்டான புதிய சட்டம். 10 வருடம் சிறை தண்டனை செய்யாத குற்றத்துக்கு 10 வருடம் கழித்தே நிரபராதி என தீர்ப்பு. அதே போல இதோ பல பகுதிகளிலையும் தெருநாய்களுடைய அட்டகாசம் தொடர்ந்தும் அதிகரிப்பு.
அதே போல் டொனேஷன் எல்லாம் யார் யார் சேர்க்குறீங்களோ கைது விரைவில். குவைத்தி பெண்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும் தருணம். அதே போல் இதோ 510 மில்லியன் ஃப்ராட், 19 பேருக்கு சிறை தண்டனை. எல்லாருடைய கடன்களையும் ஒரே சம்பளத்தில் பிடிக்க மாட்டோம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் VA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ வீடியோ சிலருக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மக்களே. இதோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே லிஸ்ட்டு போடப்படுது. எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் யார் வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கப்படும். அதே போல் 45 செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை. நேற்றைய தினம் கார்த்தி சகோதரர் எனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். அதே போல் நான் ஷோய்க்கில் இருக்கும்போது 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக இருந்துச்சு. வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு மின்சார தட்டுப்பாடும் தற்போது குவைத்தில் அதிகரித்து வருகின்றது. 12,897 மெகாவாட்ஸ் தற்போது அதிக பாவனைகள், அதாவது தேவையில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் நாட்கள் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் குளிர்காலத்தில் எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சோம் அதே மாதிரி வெயில் காலத்தையும் தாக்கு பிடிக்க தயாராகுங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் குவைத்துக்கு வந்திருப்பீங்க, குளிர்காலத்தில் வந்திருப்பீங்க. அதால் உங்களுக்கு குவைத்துடைய தட்ப வெப்பநிலை உங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும். எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும். 50 டிகிரி 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வரும். அந்த நேரங்களில் ரோட்லேயே ஆம்லெட் போட்டு பொரிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வெப்பமாக இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. حتى يوم الأحد القادم بإذن الله تعالى وبعدها راح تنخفض الحرارة وتعتدل الأجواء مع تحول الرياح إلى الشمالية الغربية الهابطة، والقبة الحرارية غريبة أن نشهدها في الربيع، والعادة نشهدها في الصيف مع الأشعة العمودية للشمس وطول النهار، فترتفع الحرارة السطحية والحرارة في طبقات الجو العليا، فنشهد حرارة عالية. لكن هذه الأيام الربيع غريبة، وهذا بسبب التغيرات المناخية اللي يشهدها العالم وارتفاع الرطوبة فوق المعدل، فنشهد مثل هذه الظواهر الجوية الغريبة. والله أعلم. வேலை இழக்கும் குவைத்தி பெண்மணிகள், அதாவது சிட்டிசன்ஷிப் ரிவோக் ஆகின பிறகு இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. இதில் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு மறுபடியும் அவங்களுடைய குடியுரிமையை திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அதாவது சாதாரணமாக அஜினபிக்கு மேல் கட்டத்தில் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றும்படி அவங்களுக்கான சரியான உத்தியோகபூர்வ அதிகாரம் இல்லை. முன்னாடி அவங்கள்ட்ட இருந்த அந்த பவர்ஃபுல்லான அதிகாரம் இப்போ குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி முன்னாடி ஒரு 1500 தினார் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 700 தினார்லேருந்து அதில் பாதியாகவே குறைச்சிட்டாங்க. 750 தினார் 500 தினார் இந்த மாதிரி தான் சம்பளம் இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள். அவங்களுக்கு தொழிலாளர் சப்போர்ட் வேறு கொடுக்குறாங்களாம். சம்பளத்தை கொடுத்துட்டாங்கன்னா சரிதான், சரியா தொழிலாளர்களுக்கு. அதே போல் ஒரு நபர் 10 வருடம் கழித்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு அவர் செய்யாத குற்றம், தெஃப்ட் கேஸ் ஒன்றில், திருட்டு கேஸ் ஒன்றில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நபர் பிறகு 10 வருடம் கழித்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் குற்றவாளி இல்லை என்று தெரிந்த பிறகு 10 வருடம் கழித்து. கருமத்தை எங்கே போய் சொல்ல. இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் இன்னைக்கும் தன்னுடைய அறையில் இருந்த ஒருத்தர் செய்த தவறுக்காக, தன்னுடைய நண்பர் செய்த தவறுக்காக, அதே போல் தன்னுடைய வாகனத்தில் பயணித்த ஒருவர் வைத்துட்டு போன பொருளுக்காக இன்றைக்கும் எத்தனையோ பேர் சிறையில் இருக்கிறாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. உங்களுடைய கூட இருக்கிறவங்க செய்கிற தவறுக்கு கடைசியில் நீங்களும் சிறை தண்டனை அனுபவிக்க வரலாம். அதே போல் 19 பேருக்கு சிறை தண்டனை, கிட்டத்தட்ட 510 மில்லியன் தினார் ஃபைன் ஆகி இருக்குது. நிறைய மணி லாண்ட்ரிங் கேஸ், ஸ்கேம், அதே மாதிரி மணி லாண்ட்ரிங் கேஸ். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இதோ சுலைபிகாத் கிளினிக்கில் வைத்தியருக்கு தாக்குதல். அதே போல் இன்னொரு குவைத்தி குடிமகன்
இன்னொரு அரபு நாட்டவரை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வச்சு தாக்கியிருக்கிறாரு. இந்த தாக்குதல்களின் பெருங்கட்டமே பொறுமை இழந்தது தான். நிறைய பேர் இந்த லைனில் நின்று சலிச்சு போய் முடியாத கட்டத்தில் கோபப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அரசு அதிகாரிகள் மீதோ அல்லது யாராவது ஒருத்தர் மீதோ கை வச்சிங்கன்னா இந்த நாட்டில் அவங்க என்ன உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்களோ அதுதான். அதாவது 1 லட்சம் தினார் கேட்டால் அந்த 1 லட்சம் தினாரே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு நஷ்டேடா கவனம். அதே போல் ஃபுட் அத்தாரிட்டி உணவுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் மாட்டு இறைச்சிகளில் பாக்டீரியா பரவுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக எல்லா ஃபார்ம்லையும் செக்இன் நடத்திருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் குவைத்தில் இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. விமானி ஒருவரும் தாக்கப்பட்டிருக்கிற சபஹான் பகுதிகளில் தெருநாய்களால். அதே போல் தான் தஹர் பகுதிகளிலையும் ஒரு சிறுவன் தெருநாய்களால் கடிபட்டு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருந்தாங்க. தற்போதைய சூழலில் தெருநாய்களுடைய தொல்லை ரொம்பவும் அதிகரித்து வருது. அதே போல் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தண்ணீரும் குடிக்கிறதுக்கு கிடைக்காததால் தெருநாய்களுடைய அட்டகாசம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி இதுக்கான சரியான தீர்மானங்கள் எடுத்து வராங்க. பார்க்கலாம் விரைவில் அதை எல்லாத்தையுமே பிடிச்சி ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பார்க்கலாம். தெருநாய்களிடமிருந்து உங்களையும் பாதுகாத்துக்கோங்க, கவனமாக இருங்க. 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சூடான் நாட்டை சார்ந்த 2 பேர். இவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, காசு சேரிட்டபிள், அதாவது டொனேஷன் காசு சேர்த்த கும்பல் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. அதாவது இந்த குவைத்தை பொறுத்த வரையில் டொனேஷன் யாருக்காவது ஒரு நிதி உதவி திரட்டுறதோ அல்லது ஏதாவது ஒரு கட்சிக்காக, இப்போ ரீசெண்டாக கூட ஜாதிக ஜனபலவேக மாலிமா கட்சிக்கு காசு ஆதரவாளர்கள் காசு சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க குவைத் சிட்டியில். இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணாதீங்க. சட்டவிரோதமான செயல்கள் இவை அனைத்துமே. அப்படி பணம் சேர்க்குறதா இருந்தால் சரியான முறையில் பதிவு செய்து சேரிட்டபிள் மாதிரியான ஒரு தீமோடு தான் நீங்கள் காசு சேர்க்க முடியும். அப்படி இல்லாமல் யாராவது காசு சேர்த்து பிடிப்பட்டிங்கன்னா நிச்சயமாக அது மணி லாண்ட்ரிங் கேஸ், அப்படி இல்லாட்டி ஃப்ராட் கேஸில் உங்களை தூக்கி உள்ளே வைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. இதோ பேங்க் ஒருபோதுமே யாருடைய மொத்த சம்பளத்தையுமே கடனாளிகளின் மொத்த சம்பளத்தையுமே பிடிக்க மாட்டோம், டிடெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த சட்டத்தை பற்றி நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இப்போதைக்கு தான் அவங்களே இல்லையே, பாராளுமன்றத்தை இழுத்து மூடிட்டாங்க. ஆனாலும் குவைத்தில் இந்த சட்டம் அமுலில் இருக்குது. இப்போ 1000 தினார் சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு குவைத்தி, அவருக்கு கடன் இருக்குது பல லட்சத்தில். ஆனாலும் 500 தினார் அல்லது அதையும் விட கம்மியாக தான் அவருடைய சம்பளத்திலிருந்து கடனை கழிப்பாங்க. அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. கடன் முழுமையாக ஒருவருடைய சம்பளத்திலிருந்தும் கழிப்படாது அப்படின்னு. இதோ ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தலுக்கு எதிராக அதிரடியான புதிய சட்டம். மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் நாசர் அல் சுமைத் புதிய சட்டத்துக்கான வழிமுறைகளை வழிவகுத்துள்ளார். அதே போல் இதோ ஆல்ராய் டீம் இறங்கியிருக்கிறாங்க மறுபடியும் ஜிலேப் ஷோக் பகுதிகளில் வீடியோ பண்ணுறதுக்காக. ஆல்ரெடியே தெரியும், ஏற்கனவே இன்னொரு டீம் இறங்கி அல் ஹப்பாஸ் டீம் இறங்கி ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து காட்டினாங்க. அதுக்கப்புறமா உள்துறை அமைச்சர் அதிரடியாக உள்ளே இறங்கி கதவுகளெல்லாம் உடைத்து சோதனை பண்ணினாங்க. மறுபடியும் அல்ராய் டீம் இறங்கி வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஜிலேப் ஷோக் பகுதிகளில் இருக்கிறவங்க தயாராக இருங்க, எந்த நேரத்தில் வேணாலும் மறுபடியும் அடுத்த கட்ட சோதனை உள்ளே வரலாம். بس ليش؟ لأنها ملجأ لكل هارب ومخالف للقانون. والبنية التحتية اللي موجودة هنا جدا سيئة. كل شيء ممنوع داخل الجليب موجود. والجليب هي المنطقة الوحيدة اللي تم تسويرها في أزمة كورونا من بدايتها لنهايتها. بيئة غير صالحة للعيش أبدا. واليوم نشوف وزارة الداخلية والبلدية يد بيد وعلى رأسهم وزير الداخلية يشكلون قبضة من حديد لتطهير الجليب. دورنا اليوم كمواطنين ندعم الجمهور. قول لي شلون؟ عندك عقار ومسوي سكن بالجملة، شوف لك حل.
ولا تتاجر باقامات لانك انت سبب تكدسهم. وعشان حل مشكله الاكل الفاسد حولوه سماد عضوي قبل لا يوصل الجليب. الزبده، الجليب منطق بالكويت وقانون الكويت يطبق على الكويت كلها. وزير الداخليه عساك عفو. குவைத்துடைய பல பகுதிகளிலும் இந்த பெரிய பெரிய டென்ட் போட்டு திருமண வைபவங்களுக்கான கூடாரங்கள் அமைத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியில் திருமண வைபவங்கள் வெட்டிங் ஹால் எதுவுமே இல்லாததால் பப்ளிக் பிளேஸ்களில் வீடுகளில் சில வீடுகளில் ரோடுகளை மறித்து இப்போதைக்கு வெட்டிங் ஹாலை வீட்டுக்கு முன்னாடியே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சபால் அஹமட் பகுதிகளில். அதே போல் வாகன சாரதிகள் டிரைவர்களே நீங்கள் பெட்ரோல் போடும்போது எப்போவுமே பம்பை ரொம்ப ஸ்பீடில் வைக்கக்கூடாது. அதை நீங்கள் பெட்ரோல் போடக்கூடியவங்கள்ட்ட கூட நீங்கள் சொல்லணும் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது நிச்சயமாக லோ ப்ரெஷரில் வைக்குமாறு. என்ன காரணம்னா சில ஃபியூல் நீங்கள் இப்போ பாருங்கள் 2 முறை ஸ்பீடில் வச்சாங்க. ஆனாலும் சில ஃபியூல் நுரை தள்ளி அப்படியோ முன்னுக்கு வந்ததோட மெஷின் நின்றுடுது. ஆனால் அந்த நுரை குறைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் சில ஃபியூல் பாருங்கள் சில பெட்ரோல்கள் அப்படியோ டக்குன்னு மேலே ஃபுல்லாகிடும். அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணுவீங்க. அதாவது அது டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய வண்டிகளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் இப்போ சாதாரணமாக நம்ம ஃபுல் டேங்க் அடித்ததுமே நம்மளுக்கு கிலோமீட்டர் காட்டும். 600 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர் இந்த பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கிறதுக்கு 700 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலாம் அப்படின்னு காட்டும். சிலது 600 கிலோமீட்டர் காட்டும். அதே மாதிரி தான் சில பெட்ரோல் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணும்போது பாருங்கள் அதே ஃபுல் டேங்க் தான் பண்ணியிருப்பீங்க. சில நேரங்களில் 700 காட்டினது சில நேரங்களில் 600 தான் காட்டும். சில நேரங்களில் 550 தான் காட்டும். என்னடா போன வாட்டி இந்த மாதிரி காட்டுச்சு இப்போ இந்த மாதிரி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பெட்ரோல் பம்பில் உள்ள பிரச்சனை. ரொம்ப வேகமாக அடிக்கும்போது நுரை மேலே இருந்துச்சுன்னா அந்த நுரை நம்ம திருப்பி அடிக்கும்போது அந்த நுரை மேலே இருக்கிறதால டக்குன்னு என்ன ஆகும்னா மெஷின் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் பெட்ரோல் ஃபுல் ஆகாது. அதனால் முடிந்த வரைக்கும் அந்த வேகத்தை கம்மி பண்ணி லிவரில் வேகத்தை கம்மி பண்ணி வச்சா மட்டும்தான் ஸ்லோவில் போகும்போது அந்த பெட்ரோல் ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க டிரைவர்ஸ். அதே போல் இனி வரும் நாட்களில் சோதனைகள் ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை லீவுக்கு போயிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் அதே போல் இப்போதைக்கே 40-45 செல்சியஸ் டிகிரி வெப்பம் இருக்கிறதால வெளியில் நடமாடுறவங்க தயவுசெய்து ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.